விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி இறால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 kg இறால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம், 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த இறால் எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் இது ஃப்ரை பண்ணிடலாம். அதில் மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அதே வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக தக்காளி சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறால் இதில் சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வேகிறதுக்காக 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணாம், 1 கப் மட்டும் விட்டால் போதும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூ இதில் சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கு. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடுறேன்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டான இறால் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களே இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.